कृष्णा गोपिकाजना प्रमदसंकुलाः कृष्णा पंकजे क्षणा अमृतधारया कृष्णा संप्लुता इव स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः। குருவாயூரப்பனா கோகுலத்து மன்னனா குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேனினிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனாம் நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. त्वन्माकात्म्य प्रतिमपि सुनं गोकुलं प्राप्य सायोः त्वद्वार्ताभिर्भगुसरमयामास नन्दं यशोदा प्रातर्दृष्ट्वा मणिमयरथं संगीताः पङ्कजाक्ष्यका श्रुत्वा प्राप्तं भवदनुचरं त्यक्तकार्या சமீயுகோ. கண்ணனுடைய தூதுவராக கோபிகைகளை சமாதானம் பண்ண போன உத்தவர் இரவு முழுக்க நந்தகோபரோடும் யசோதையோடும் கண்ணனை பத்தின பெருமைகளை பேசின்னு இருக்க காலம்பர பொழுது விடியக்கூடிய சமயத்துல எங்க பார்த்தாலும் கண்ணமயமாகவே அங்க கிருஷ்ணா கிருஷ்ணான்னு நாம சங்கீர்த்தனமாகவே கேட்டுருக்கக்கூடிய ஒரு வைபவம், தயிர் கடையக்கூடிய ஒரு சத்தம் கூட காசும் பிறப்பும் கலகலப்ப கைபெயர்த்து வாசனருங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோன்னு அவ தயிர கடையக்கூடிய சப்தங்கள் கூட கண்ணனுடைய ஒரு பேச்சாக உத்காயதீனாமரவிந்தலோச்சனோ பிரஜங்கனானாம் திவமஸ்பிருசத்வனி தத்ரஸ்ய நிர்மந்தன சப்தமிஷ்டுதோ நிரஸ்ய தேஜேன திசம் மங்களம். பாகவதத்துல அழகா பேசினா கண்ணனுடைய அந்த வைபவங்களால கோபிகைகள் பிரேம பக்தியில ஆழ்ந்திருக்க கூடியத பிராத்த காலத்துல கேட்டு அப்படியே உத்தவர் ஆச்சரியத்தோட கிருஷ்ணனை பத்தின விஷயங்களை பேசிட்டு இருக்கிறவர் கூட குருவாயூரப்பா மெய்மறந்து நின்றார். அப்ப என்னாச்சு? பொழுது விடிஞ்சது கோகுலத்துல. அங்க இருக்கக்கூடிய கோபிகை பெண்களுக்கு ஏதோ மணிகளால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு புதுசா ஒரு தேர் நந்தகோபர் வீட்டு வாசல்ல இருக்கிறதா அப்பதான் பார்த்தா. எல்லாரும் மற்றவர்களை கூப்பிட்டா, ஒன்னா கூடினா. மறுபடியும் அந்த குரூரன் அவன் கண்ணனை நம்ம கிட்டேந்து பிரிச்சு அழிச்சுட்டு போனானே, திரும்பி எதுக்காவது வந்திருக்கானா? அவன் யார் இப்ப வந்திருக்கிறது? எதுக்காக வந்திருக்கா? இல்ல ஒரு கால் கிருஷ்ணன் நம்மளை பார்க்கறதுக்காக வந்திருப்பானோ? நாம இப்படி தப்பா குரூரன் பேசக்கூடாது, அதனால என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்னு தங்களுடைய குழுவில் இருக்கக்கூடிய ஒரு கோபிகையை கூப்பிட்டா, நந்தகோபர் வீட்டுக்கு போய் யார் வந்திருக்கான்னு நீ தெரிஞ்சுண்டு வான்னா. அவ அங்கேருந்து போயிட்டு திரும்பி வந்தாளாம். வந்திருக்கிறது உத்தவர்னு பேரான். கிருஷ்ணனுக்கு ரொம்ப ஆப்த சகாவா இருக்கிறவரா, ரொம்ப படிச்சவர். பார்த்தா கிருஷ்ணன் மாதிரியே இருக்கார், அதே மாதிரி அலங்காரங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கார். ஆனா எதுக்காக வந்திருக்காருன்னு எனக்கு தெரியல. என்ன உடனே பிராதர் திருஷ்டுவா மணிமய ரதம் சங்கிதா பங்கஜாக்ஷியகா, நம்ம எல்லாரும் போவோம் நந்தகோபருடைய வீட்டுல போய் அந்த உத்தவர் எதுக்காக வந்திருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாம்னு குருவாயூரப்பா அத்தனை பேரும் நந்தபவனத்தை அடைஞ்சாலாம் என்ற பரிணாமத்துல இந்த தசகத்தினுடைய 3வது ஸ்லோகத்தை நாராயண பட்டத்திரி பூர்த்தி பண்றார். அதனுடைய தமிழ் பாசுரம், உத்தவர் தம்மாலையிலே கோகுலத்தை அடைந்தனராய் நந்தகோபர் உத்தமர் பால் உமை பற்றி கூறிடவும் வகையிலே குளித்தெழுந்தார். எத்தனையும் வேதமிலா உன்னை என்னும் கோபியர்கள் ஓடிவல் தேவுத்தமனே உனை பற்றி அறிந்திடவே
மனந்தனிலே உவகை பூண்டார் அப்படின்னு முடிச்ச பட்டத்ரி கோபிகைகள் போய் உத்தவரிடத்துல எந்த ஒரு பரிணாமத்துல பேச போறான்ற ஒரு வைபவத்தோட 4வது ஸ்லோகத்தை துவங்க இருக்கார். அதற்குள்ள நாம் இப்போது தரிசிக்க வேண்டிய திருக்கோயிலுடைய ஒரு திவ்ய தரிசனம். திருக்கோயிலானது தமிழ்நாட்டில் பிரசித்தி பெற்ற ராமானுஜர் அவதரித்த தலமான ஸ்ரீபெரும்புதூரிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய பிள்ளைப்பாக்கம் என்னும் கிராமத்திலே கோயில் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ கல்யாண ஜெகநாத பெருமாளை தரிசிப்பதற்காக பெருமாள் கோயிலையும் அடைந்து விட்டோம். பெயர் பலகையானது கல்யாண ஜெகநாத பெருமாள் என்று நம்மை வரவேற்க, பெயரே இவர் திருமணம் ஆகாதவர்களுக்கு மன வாழ்க்கையை அருளக்கூடிய கல்யாண ஜெகநாதனாக இருக்கின்றார் என்பதை பறைசாற்றுகின்றது. கோவிலின் முன்வாசல், அதிலே 3 சிறிய சிறிய முகப்புகள், இங்குள்ள பிரதானமான 3 சன்னதிகளுடைய நிலையை உணர்த்துகின்றது. நடுவிலே ஒரு முகப்பில் ஒரு கலசத்தின் கீழ் நடுநாயகமாக கல்யாண ஜெகநாத பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக நின்ற திருக்கோலத்திலே சங்கு சக்கரம் ஏந்தி அபய கடிகஸ்தனாக நீலவண்ண கண்ணனாக சுதாரூபத்திலே காட்சியளிக்கின்றார். அவருக்கு வலதுபுறத்திலே கல்யாணவல்லி தாயார் அமர்ந்த திருக்கோலத்திலே அபயவரத திருக்கரங்களுடன் 2 திருக்கரங்களில் தாமரை ஏந்தி காட்சியளிக்க, பெருமாளுக்கு மற்றொரு புறத்திலே ஆண்டாள் நாச்சியார் திருக்கையில் தாமரை பூ கிளியுடன் சுதாரூபமாக நின்ற திருக்கோலத்திலே காட்சியளிக்க, இவர்களை தரிசித்து இதோ கோயிலுக்குள்ளே நுழைந்து பலிபீடத்தை கடக்கின்றோம். அழகான ஒரு கொடிக்கம்பம். இந்த கொடிக்கம்பத்திற்கு கீழேயும் ஆஞ்சநேயர் ஆனவர் வெள்ளை வெளேர் என்ற ஒரு தேகத்தோடு நமக்கு காட்சியை அளிக்க, இங்கு ஒரு அற்புதமான சன்னதி. நாம் பெருமாளுக்கு எதிரே இது வழக்கம் போல கருடனுடைய ஒரு சன்னதியாக இருக்கும் என்று தரிசிக்க துவங்குகின்றோம். ஆனால் அங்கு பெரிய திருவடியான கருடன் இல்லை, சிறிய திருவடியான ஆஞ்சநேயன் ராமபக்த ஆஞ்சநேயனாக நமக்கு காட்சியளிக்கின்றார். ஆம், ஒரு கலச விமானத்திற்கு கீழே தானும் ஒரு வெள்ளி கவச்சத்தை சார்த்திக் கொண்டு 2 கைகளை குவித்துக் கொண்டு ஆரஞ்சு வஸ்திரம் தரித்து பூமாலைகளுடன் காட்சியளிக்கக்கூடிய இவரை தரிசிக்கும் போது நமக்கு ஒரு சந்தேகம், ஏன் இங்கு கருடனுக்கு பதில் ஆஞ்சநேயன்? பக்தர்களே, கருடன் பெருமாளுக்கு வாகனமாகவும் கொடியாகவும் உள்ளவர். ஹனுமனும் கண்ணனுக்கு அழகாக அவருடைய கிருஷ்ணாவதாரத்திலே பார்த்த சாரதியாக தேரை ஓட்டும் போது அந்த தேரிலே கொடியாக பரிமளித்தவர். அதனால் இங்கு கண்ணனான ஜெகநாத பெருமாளை நோக்கி கருடனை போன்ற கொடி அம்சத்தை கிருஷ்ணாவதாரத்திலே பெற்ற தானும் அவரை வணங்கிக் கொண்டு இங்கே எழுந்தருளி இருக்கின்றாரோ என்று நமக்கு தோன்றுகின்றது. இவ்வாறு ஆஞ்சநேயரை மூலவராக தரிசித்த நாம் இவரையும் ராமபக்த ஹனுமானான உற்சவராகவும் நின்ற திருக்கோலத்திலே திருக்கண் திறந்த திருமுக சேவையுடன் பலவிதமான திருவாபரணங்களை சார்த்திக் கொண்டு கல்பதித்த கிரீடத்துடன் திருவடி தரிசனத்தையும் அளித்துக் கொண்டு துளசி மாலைகளுடன் நமக்கு காட்சியை அளிக்க, ஆஞ்சநேய சுவாமியின் திவ்ய ஹாரத்தியோடு அவருடைய அருளை பெற்றுக்கொண்டு நாம் நாராயணியத்திலே 76வது தசகத்தின் 4வது ஸ்லோகத்தை பட்டத்ரி துவங்கக்கூடிய பரிணாமத்தை கேட்க துவங்கிவிட்டோம். திருஷ்ட்வா சைனோ தொதுபமலசத் வேஷபுஷா விராமோகம் ஸ்மிருத்வா ஸ்மிருத்வா தவ விலசித உச்சகைஹ ஸ்தானி தானி ருத்தாலாபாகம் கதமபி புனகா கத்கதம் வாசமூசுகோகோ சௌஜல்த்யாத்ய நிஜபரபிதம் அப்யலோ விஸ்மரத்யகாம். வந்திருக்கக்கூடியவர் உத்தவர் தான் தெரிஞ்சது. ஓடி வந்து கோபிகைகள் நந்தகோபருடைய வீட்டுக்குள்ளே எட்டி எட்டி உத்தவரை பார்க்கிறாளாம். பார்க்கிறவாளுக்கு பெரிய ஒரு ஆச்சரியம். என்ன ஆச்சரியம்னா, வந்திருக்கிறவர் அப்படியே கண்ணனை போலவே இருக்கார். ஸ்மிருத்வா ஸ்மிருத்வா தவ விலசிதானே உச்சகைஸ்தானி தானி. உங்களுடைய லீலைகளையே குருவாயூரப்பா இவா நினைச்சுட்டே இருந்துட்டு இருக்கிறதுனால உத்தவரை பார்த்த உடனே அவருடைய பீதாம்பரம், அந்த ஆபரணம் இவர் கண்ணன் போலயே இருக்காரு அப்படின்னு ஒரு கால் கிருஷ்ணன் தான் வந்திருக்கானோ அப்படின்னு இவா பிரமிச்சு போயிட்டாளாம். ஒண்ணு அவருடைய ஆபரணம்,
அவர் படிச்ச படிப்பினால அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு காந்தி எல்லாம் கிருஷ்ணன் மாதிரியே இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த கோபிகைகள் உண்ணும் சோறும் பருகு நீரும் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் சதா சர்வ காலமும் கண்ணனுடைய ஞாபகமாகவே இருக்கிறதுனால உத்தவரை பார்த்த உடனே அந்த ரூபம், வெளியில இருக்கக்கூடிய தேர் எல்லாம் கிருஷ்ணன் தான் வந்திருக்கானோ. உத்தாலாபாகம் கதமபி புனகா கத்கதாம் வாசமூசுகோம். யாருன்னு கேட்கணும், பல கேள்விகள் அவரிடத்துல கேட்கணும்னு போட்டி போட்டு வந்த ஆயிரக்கணக்கான கோபிகை ஸ்திரீகள் கூட, குருவாயூரப்பா உன்னுடைய தோழனான அந்த உத்தவருடைய ரூபத்தை பார்த்த உடனேயே உன்னுடைய ஞாபகம் வந்து அப்படியே கண்கள்லேந்து ஜலம் பெருக, தொண்டை அடைச்சு வாய் பேச முடியாம ஒத்தருக்கொத்தர் திகச்சு சௌஜல் தியாதில் நிஜபரபிதாம் அபியலமோ விஸ்மரம் தியகாகா அப்படியே மறந்து போய் நின்றாளாம். பட்டத்ரி சொன்னார், உங்களையும் உங்களுடைய லீலைகளையும் நினைக்கிறதுனால பேச முடியாத ஆனால்றது எனக்கு ஆச்சரியம் இல்லை. ஆனா மற்றவர்கள் தாங்கள் அப்படின்ற தன்னிலை தெரியாமலேயே, அந்த பேதம் தெரியாம அவர்கள் எல்லாம் உத்தவரை பார்த்து நிக்கிறா. உத்தவருக்கு என்ன ஆச்சரியம்னா, அபியலம் விஸ்மரல் தியகாம். இவர் ஏகாந்தமா உட்கார்ந்து நந்தகோபரோடும் யசோதையோடும் பேசிட்டே இருந்தார். திடீர்னு திரும்பி பார்த்தா ஆயிரக்கணக்கான கோபிகை பெண்கள் நந்த பவனத்துக்கு உள்ளேயும் வாசற்படியிலேயும் தெருவிலேயும் நின்று இருக்கா. பெரிய சத்தத்தோடு வந்தவா ஒருத்தர் கூட பேசாம அப்படியே கண்ணை மூடிண்டு அத்தனை பேரும் கண்ணீர் வடிச்சுட்டு நிக்கக்கூடிய ஒரு காட்சியை முதலாக கோபிகைகளை பார்க்கிறார். இவருக்கு இவா யாரும் தெரியல. அதனால தானும் தான் பேசுறத நிறுத்திட்டு நந்தகோபரிடத்துல இவர்களை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சாராமேன்ற பரிணாமத்துல 76வது தசகத்தினுடைய 4வது ஸ்லோகத்தை பட்டத்ரி பூர்த்தி பண்றார். அதனுடைய தமிழ் பாசுரம், உன்னை போல் உத்தமர் தாமும் உடை உடுத்தே இருந்திட்டாரால் பொன்னாலும் பூவாலும் பூசனைகள் பல பொருள்ந்து உறுதி எண்ணி தன்னிலை மறந்தவராய் கோபியர்கள் புகழ்ந்து நின்றார். என்னெனவே புகன்றிடுவேன் உன் லீலை குருவாயூர் ஏற்றம் கொண்டாயே அப்படின்னு பூர்த்தி பண்றார் பட்டத்ரி. 5வது ஸ்லோகத்தை பட்டத்ரி துவங்குவதற்கு தயாராகிறார். எவ்வாறு துவங்குகின்றார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் இப்போது பிள்ளைப்பாக்கத்திலே நாம் தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய கல்யாண ஜெகநாத பெருமாள் கோயிலில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய உற்சவமூர்த்தியினுடைய திருமஞ்சன வைபவத்தோடு தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ. நாராயணா ஸ்ரீமன் நாராயண